ஆலிஸ் அவ முடிய கர்ல் பண்ணும்போது அடிபடுது. அப்போ பக்கத்துல இருக்கிற டீ பாட் ஆடுது. என்னடா இதுன்ட்டு அதை திறந்து பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள பணம் இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் அந்த மிஷினை வச்சு சுட்டுக்கிறா. இப்ப முன்ன விட அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைக்குது. என்னடா இது மாயமா இருக்குன்னு இந்த தடவை வேணும்னு இடிச்சுக்கிறா. அப்ப அவளுக்கு தாறுமாறா பணம் கிடைக்குது. அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே அவளை காயப்படுத்தி நிறைய பணம் சம்பாதிக்கிறா. அவ ஹஸ்பண்ட் ஜான் வீட்டுக்கு வரான். வீடு முழுக்க ரத்த கரையா இருக்கு. என்னடா இதுன்ட்டு பதறி அடிச்சுன்னு போய் அவளை பாக்குறான். ஆலிஸ் அவங்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஆனா ஜான் அதை நம்புற மாதிரியே இல்ல. அதை ப்ரூஃப் பண்றதுக்காக ஜானை ஓங்கி உதைக்கிறா. அப்ப பணமழையா பொழியுது. அப்பதான் அவ சொல்ற எல்லாத்தையுமே நம்புறான். அவ உடம்புல இருந்து ஒரு சின்ன முடிய பிச்சாலும் அதுக்கும் ஒரு நோட்டு வருது. எது பண்ணாலும் பணம் வருதேன்னு நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. ஆனா ஜானும் இதனால ஏதோ பெரிய பிரச்சனை வருமோன்ற பயத்திலேயே இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆலிஸ் தூங்கி எழுந்திருச்சு பாக்குறா. அப்போ ஒரு பேப்பர்ல இதனால நமக்கு அழிவுதான் வரும்ட்டு ஜான் எழுதியிருக்கான். அந்த டீ பாட்டை எடுத்துட்டு போய் ஒரு சைனீஸ் ட்ரெடிஷனல் மியூசியம்ல இதை வாங்கிக்க சொல்லி கொடுக்குறான். ஆனா அந்த மியூசியம் ஓனரோ வெறும் சாதாரண டீ பாட்டு, இதனால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்ட்டு அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறாரு. ஜான் அதை வீட்டுக்கே திரும்பி எடுத்துட்டு வந்துடுறான். சரி, வந்த லாபத்தை ஏன் விடணும்? நாம ஒன்னும் அடுத்தவங்களை காயப்படுத்தி சம்பாதிக்கலையே. இதனால நமக்கு தானே அடிப்படுது. அதுல வர பணத்தை வச்சு நம்மள பாத்துக்கலான்ட்டு ஆலிஸும் ஜானும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போத்துல இருந்து ரெண்டு பேரும் எவ்வளவு மோசமா அவங்களை காயப்படுத்திக்க முடியுமோ காயப்படுத்தி செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்யறாங்க. அதனால லட்சக்கணக்கில் அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு கார்ல இருந்து வீடு வரைக்கும் வாங்கி ராஜ வாழ்க்கை வாழுறாங்க. ஒரு நாள் நைட் அவங்க ரெண்டு பேரும் தூங்கின்னு இருக்கும்போது யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்ட்டு ஆலிஸ்க்கு தெரியுது. யாருன்ட்டு வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறாங்க. அப்போ ரெண்டு திருடனுங்க இவங்களோட பணத்தை திருட்டிட்டு போக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போராடி சண்டை போடுறாங்க. அதுல ஒருத்தன் ஆலிஸோட தலையிலேயே அடிச்சுட்டு ரெண்டு பேரும் பணத்தை எடுத்துட்டு ஓடிடுறானுங்க. அடுத்த நாள் ஆலிஸ் அந்த டீ பாட்டை பாக்குறா. அதுல அதிகமா பணம் இருக்கு. அப்போதான் ஆலிஸ்க்கு புரியுது, அவங்களே அவங்களை காயப்படுத்திக்கிறத விட மத்தவங்க இவங்களை அடிச்சு காயப்படுத்தினா முன்ன விட அதிகமா பணம் கிடைக்குதுன்னு. அதனால வெளியே வேணும்னே மத்தவங்க கிட்ட ரெண்டு பேரும் பம்பு எடுக்கிறாங்க. ஆலிஸால பாவம் ஜானுக்கு தான் தாறுமாறா அடி விழுது. அடுத்த நாள் ஜான் பார்க்ல இருக்கும்போது ஒருத்தர் அவனை பார்க்க வராரு. அவர் ஜான் கிட்ட, உனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு? இதுக்கப்புறமேட்டு உனக்கு என்னெல்லாம் ஆக போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். யாருமே உங்களை பார்க்கலன்ட்டு நினைச்சுன்னு இருக்கீங்க. ஆனா நீங்க போற இடத்துக்குலாம் நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன கவனிச்சதே இல்லை. அந்த டீ பாட்டை என்கிட்டயே கொடுத்துரு, இல்லனா நீயே எதிர்பார்க்காத மாதிரி உன் உயிர் போயிடும்ட்டு சொல்றாரு. ஆனா ஜான் அதை கேட்கவே இல்லை. ஜான் மட்டும் இல்லாம ஆலிஸோட க்ளோஸா இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க வலி அனுபவிக்கும் போது அதுல இருந்து இவளுக்கு பணம் கிடைக்குது. இப்ப ஆலிஸ் பணத்தை ஆசை புடிச்சு போய் ஒரு பேய் மாதிரி அலையறா. அதுக்கடுத்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அப்ப ஆலிஸ் ஜான் கிட்ட, அடிப்பட்டதுக்கே இவ்வளவு பணம் வருதுன்னா அப்போ ஒரு உயிரை கொலை பண்ணா எவ்வளவு பணம் வரும்னு நினைச்சு அவன் கிட்ட சொல்லின்னு இருக்கா. அவன் நேரம்ட்டு பார்த்து எதிரில் ஒருத்தர் வராரு. அவரை காரை வச்சு அடிச்சு தூக்க போறா ஆலிஸ். அவ தப்பான எண்ணம் அவளை எவ்வளவு தூரம் கொண்டு போகும்னு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் தான் ஆலிஸ்க்கு அவ லைஃப்ல பெரிய ஆபத்து காத்திருக்கு.